எல்லாருக்கும் கேவிஎஸ்பி இல்லத்தின் சார்பா இனிய வணக்கங்கள். சில பேர் சாயந்தரம் சமயத்தில் பீச்சில் போய் உக்காந்துக்கிட்டு அந்த கடல் அலையை ரசிச்சுக்கிட்டு அவங்களோட மனசில் இருக்கிற கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னும் சில பேர் அந்த கடல் அலையில் காலை நினச்சிக்கிட்டு விளையாடி சின்ன குழந்தைங்க மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சில பேர் ஹாயாக அந்த பீச் காற்றை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக வாக்கிங் பண்ணுவாங்க. உணவு பிரியர்கள், அதுலேயும் முக்கியமாக மீன் பிரியர்கள் வறுத்து மீனை சாப்பிட்றதுக்காகவே பீச்சுக்கு போவாங்க. முக்கியமாக காதலர்கள், அவங்க அந்த பீச்சில் உக்காந்துக்கிட்டு கடலை திரும்பி கூட பார்க்காம அவங்களோட காதலை வளர்க்குறதுல கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. இதுதான் 90% மக்கள் பீச்சை பார்க்குற விதம். நம்ம எல்லாருக்கும் சந்திரனை பற்றியும் சூரியனை பற்றியும் தெரிஞ்ச விஷயத்தை விட கடலை பற்றி தெரிஞ்ச விஷயம் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற கடலை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கடலுக்குள்ளே இருக்கிற உலகத்தை பற்றி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ப்ராக்டிக்கலாக கடலுக்குள்ளே போய் இதை எல்லாத்தையுமே நாம் கிட்ட இருந்து பார்த்து ரசிக்கக்கூடிய வாய்ப்பு 0% தான். ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் வாங்க அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் நாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதோட பேர் மிட் ஓசியன் ரீச். தமிழ் சொல்லணும்னா நடுக்கடல் முகடு. உலகத்திலேயே ரொம்ப நீளமான மலைத்தொடர் இதுதான். 65,000 கிலோமீட்டர். இந்த வழியாக நம்ம புல்லட் ட்ரெயினில் போனாலே இதை கிராஸ் பண்ணுறதுக்கு மாதக்கணக்கில் ஆகும் போல இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை. காரணம், இந்த மலையில் அப்பப்போ எரிமலை குழம்பும் உருவாகுது. பொதுவாக நீர் பட்டால் நெருப்பு அணைன்னு சொல்லுவாங்க. இங்கே நீருக்குள்ளே நெருப்பு இல்லை, எரிமலை குழம்பே இருக்கு. இயற்கையும் கடவுளும் ஒன்றுதான்னு பெரியவங்க சொன்னது 100க்கு 100% உண்மை. இந்த இடத்தோட பேர் கோரல் ரீஃப். கடலுக்குள்ள இருக்கிற ரொம்ப அழகான இடம். இந்த இடத்துக்கு கடல் நகரம்னு இன்னொரு பேர் கூட இருக்கு. இந்த கோரல் ரீஃப்னு திரும்ப திரும்ப இதை இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டங்க் ரோல் ஆகுது, நாக்கு வலிக்குது. அதனால கூச்சப்படாம நான் தமிழ்லயே பவளப்பாறை அப்படின்னு சொல்றேன். இந்த பவளப்பாறையில் ஆயிரக்கணக்கான மீனுங்க, கலர் கலரான பவளங்கள், நண்டுங்க, கடல் நட்சத்திரங்க, கடல் குதிரைங்கன்னு நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பெரிய பவளப்பாறை. இதுதான் உலகத்திலேயே பெரிய பவளப்பாறை. இதை கிரேட் பேரியர் ரீஃப்னு சொல்கிறாங்க. இதோட நீளம் எவ்வளவு தெரியுமா? 2300 கிலோமீட்டர். ஸ்பேஸ்ல இருந்து கூட இதை பார்க்க முடியும்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். நான் பார்த்த மீனுங்கன்னா கெண்டை, கெளுத்தி, கட்லா, ரோகு, வஞ்சரம். உங்களில் சில பேர் இதை விட அதிகமாக பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த மாரி மீனை பார்த்துருக்க முடியாது. இந்த மீனுக்கு பேர் ஆங்லர் ஃபிஷ். இந்த மீனுங்களுக்கு பேர் ஜெல்லி ஃபிஷ். இது டீப் சி ஷ்ரிம்ப். இந்த மீனுங்க எல்லாம் அதோட உடம்புல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக இந்த மாரி கலர் கலராக மாறுது. இந்த லைட் சோர்ஸ் இருக்கிறதுனால இருட்டில் இதுங்களை வேட்டையாட வர எதிரிங்கிட்ட இருந்து இதுங்க எல்லாம் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுது. நாமெல்லாம் மனுஷங்க கண்டுபிடிச்ச நியான் லைட்ஸை பார்த்துருக்கோம். இது இயற்கையின் நியான் விளக்கு. மரியானா ட்ரென்ச். இதோட ஆழம் 11 கிலோமீட்டர். உலகத்திலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட். அந்த எவரெஸ்ட் சிகரத்தை தூக்கிட்டு வந்து இதுக்குள்ளே போட்டால் அது அப்படியே முழுசாக மூழ்கிடும். ஏன்னா அதோட ஹைட்டு 8.849 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தான். இந்த இடத்துல கூட சில உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கும் விஞ்ஞானிகளுக்கு புரியாத ஒரு பெரிய மர்மம். இது ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ்ன்னு வெப்ப ஊற்றுகள் இருக்கிற இடம். இங்கே 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடான தண்ணி வெளியில் வருமா. 100 டிகிரி செல்சியஸ்லேயே நீராவி ஆயிடும்னு சொல்லுவாங்க. 400 டிகிரி செல்சியஸ்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. 50லேருந்து 60 டிகிரி செல்சியஸே மனுஷனுக்கு ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. மனுஷன் இதில் விழுறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். தப்பி தவறி ஒரு மனுஷன் இதில் விழுந்தா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவனோட சோலி முடிஞ்சிடும். இந்த இடத்துல கூட டியூப் வார்ம்ஸ், ஜியான் கிராப்ஸ், ஸ்பெஷல் பாக்டீரியல்னு சில உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மர்மங்கள் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 3 மர்மங்கள் கடலுக்குள்ளே இருக்கு. முதலாவது என்னன்னா அண்டர் வாட்டர் ரிவர். என்னடா சொல்ற டேய், ரிவர்னாலே வாட்டர், இதில் அண்டர் வாட்டர் ரிவரா? ஆமாங்க, நிஜமாதான். இது கடலுக்கு அடியில் நதிங்க மாரி ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது அண்டர் வாட்டர் ஃபால்ஸ். டேய், கடலுக்குள்ள ரிவர் இருக்குதே நம்ப முடியல, இதில் வாட்டருக்குள்ள வாட்டர் ஃபால்ஸா? அதுவும் நிஜம்தான். மூணாவது ஜியான் ஸ்குவாட்.
இத மனுஷங்க ரொம்ப ரேரா தான் பார்த்துருக்காங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதுதான் இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற கடலுக்குள்ள இருக்கிற உலகத்துக்குள்ள இருக்கிற விஷயங்கள் மற்றும் மர்மங்கள். என்னடா இது டேய்! மர்ம தேசத்தை விட பெரிய மர்மமா இருக்கே! இதெல்லாம் உண்மையா? அப்படின்னு உங்கள சில பேருக்கு டவுட் வரலாம். ஜெமினி ஏஐ, மெட்டா ஏஐ, குரோக் ஏஐ, சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்ஸிட்டி இதுல எதுகிட்ட கேட்டாலும் உங்களோட டவுட் கிளியர் ஆயிடும். வாங்க, கடலுக்குள்ள இருக்கிற இந்த உலகத்திலிருந்து இப்ப நாம நம்ம உலகத்துக்கு திரும்பி போலாம். மறக்காம இந்த உலகத்த பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.